இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஷஹீதுகள் அப்படின்னா யாரு, யாருக்கெல்லாம் இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷஹீதுகள் அப்படின்னா உயிர் தியாகிகள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விற்காக தன்னுடைய பொன் பொருள் குடும்பம் குழந்தைகள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த ஷஹீதுகள் அல்லது ஷுஹதாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 10 வகைகளாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ எப்படியெல்லாம் மரணம் அடைஞ்சா ஷஹீதுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, பிளேக் நோயால் இறந்தவங்க ஷஹீதுகள் ஆவாங்க. இரண்டாவது, வயிற்றுப்போக்கு போன்ற வியாதிகளால் இறந்தவங்க. மூன்றாவது, தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்கள். நான்காவது, வீடு கட்டடம் இதெல்லாம் இடிஞ்சு விழுந்து இந்த இடிபாட்டில் சிக்கி வஃபாத்தானவங்களை ஷஹீதுகள்னு சொல்கிறோம். ஐந்தாவது, இறை வழியில் அறப்போரில் ஈடுபட்டு வந்தவங்க. ஆறாவது, தீயில சிக்கி இறந்தவங்க. ஏழாவது, கர்ப்ப காலத்தில் இறந்த பெண். 8, தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க இறந்தவர்கள். 9, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இறந்தவங்க.